ஓகே. அப்ப உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல ஒரு 6 அல்லது 7 எம்சிக்யூ கேள்விகள் வரும். அதோட அங்கல வந்தீங்கன்னு சொன்னால் 5வது எஸ்ஏ கேள்வி, அடுத்தது வந்து 6வது எஸ்ஏ கேள்வி. இது ரெண்டுலேயுமே இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்குரிய கேள்விகள் தான் இருக்கும். பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் ஆகவும் சிம்பிளான லேசான ஒரு பகுதி. உங்களோட கேசஸ் எனர்ஜெட்டிக்ஸை விட உண்மையிலேயும் லேசான ஒரு பார்ட் தான் இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. சரியா? இப்போ உங்களுக்கு பாஸ் பேப்பர்ல உள்ள கேள்விகளை செய்யக்கூட உங்களுக்கு விளங்கும். நாங்க இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் கேள்விகள் கூடுதலாக செஞ்சு கொண்டு தான் நாங்க போறோம். தியரியை மட்டும் பார்த்துட்டு போறது இல்ல, தியரியோட சேர்த்து அதுல நியாயமான கேள்விகள் பிராக்டிஸ் பண்ணுவோம். எந்தெந்த டைப்ல உங்களுக்கு எக்ஸாம்ல கேள்விகள் வருமோ அந்தந்த டைப்லான கேள்விகள் நாங்க செஞ்சுட்டு போவோம். சரியா? நான் போன தடவை 24 பேஜுக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி செஞ்சு முடிஞ்சு அவங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்து 2-3 பேர் மெசேஜ் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருந்தாங்க. என்னண்டா, நான் அவங்களோட கொப்பியில கொடுத்த அதே கேள்வி அவங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்துருந்துச்சின்னு சொல்லி. சரியா? நான் அதே கேள்வியை தாரேன் பாருங்க. அவங்களுக்கு கொடுத்த கேள்விகளை நான் உங்களுக்கு தாரேன். 2024ஆம் ஆண்டுட பேப்பர் எடுத்து பாருங்க. பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில கேள்விகள் இருக்குது, அதே கேள்விகள் இருக்குது, அதே பேட்டர்ன் கேள்விகள் இருக்குது. சரியா? பெருமானங்கள் மட்டும்தான் என்ன செஞ்சிருக்குது என்றால் மாறி இருக்குது. ஆகவே பிசிக்கல் கெமிஸ்ட்ரி மட்டும் உங்களுக்கு அழகா நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பகுதி. சரியா? தியரி கொஞ்சம், பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில வந்து தியரி பார்ட் கொஞ்சம். ஆனால் அதுல இருக்கிற கேள்விகள் நாங்க கூடுதலாக பிராக்டிஸ் பண்ணணும். கூடுதலான கேள்விகள் நாங்க என்ன செய்யணும் என்றால் செய்யணும். ஓகே. பிசிக்கல்ல இப்ப நாங்க படிக்க போற பாடம் சமநிலை என்று சொல்லக்கூடிய பாடம். சமநிலை. சமநிலை என்றால் ஏற்கனவே நீங்க எனர்ஜெட்டிக்ஸ்ல சமநிலைக்குரிய சில டேர்ம்களை நாங்க பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல சமநிலை தொகுதின்றது என்னன்றது முதலாவது உங்களுக்கு தெரியணும். சமநிலை தொகுதி என்றால் என்ன? சமநிலை தாக்கம் அல்லது சமநிலை தொகுதி அப்படின்னு சொல்றது ஒரு மூடிய தொகுதியில, ஒரு மூடப்பட்ட ஒரு தொகுதியில, மூடிய தொகுதின்ற என்னது உங்களுக்கு சடப்பொருள் பரிமாற்றம் இல்லாத ஒரு தொகுதி. ஏன்னா சக்தி பரிமாற்றம் நடக்கல மூடிய ஒரு தொகுதியில, சடப்பொருள் பரிமாற்றம் இல்லாத ஒரு தொகுதியில மீளத்தக்க ரசாயன தாக்கம். சரியா? மீளத்தக்க ரசாயன தாக்கத்தை தான் நாங்க சொல்லுவோம் என்னதுன்னா சமநிலைன்னு சொல்லுவோம். ஒரு மூடப்பட்ட தொகுதியில ஒரு மீளத்தக்க ஒரு உங்களுக்கு மூடிய தொகுதின்னு என்னன்னு தெரியும். அதோட என்னதுன்னு சொன்னா மீளும் தாக்கம் என்றால் என்னன்னு தெரியும். அப்ப சமநிலை தொகுதின்னு சொல்றது வந்து ஒரு மீளத்தக்க, அதாவது ஒரு மூடிய தொகுதி ஒன்றுல நடைபெறுகின்ற மீளும் ரசாயன தாக்கங்களோட சமநிலை பற்றிய ஒரு கற்கையத்தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல வந்து குறித்தொரு வெப்பநிலையில அதாவது குறித்தொரு வெப்பநிலையில வந்து என்னவாக இருக்கணும் என்று சொன்னால், அந்த தாக்கம் நடக்கிற நேரம் அந்த தாக்கத்திட சமநிலை தாக்கம், அதாவது மீளும் தாக்கம் என்ற நேரம் 2 இருக்குது. ஒன்று முத்திசை தாக்கம், அடுத்தது வந்து என்னதுன்னு சொன்னால் பித்திசை தாக்கம். ஒன்று வந்து என்னது என்றால் முத்திசை தாக்கம், அடுத்தது வந்து என்னது என்றால் பித்திசை தாக்கம் என்று சொல்லி 2 இருக்குது. ஏன்னா அப்ப இந்த சமநிலை என்று சொல்றது, மீளும் தாக்கத்தினுடைய சமநிலை என்று சொல்றது நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னதுன்னு சொன்னால் முத்தாக்க வேகம் பித்தாக்க வேகங்கள் ரெண்டும் சமனாக காணப்படுமாக இருந்தால் இந்த தொகுதியை நாங்க சொல்லுவோம் சமநிலை தொகுதி என்று சொல்லுவோம். சரியா? மூடிய மீளத்தக்க ரசாயன தொகுதியில குறித்த ஒரு வெப்பநிலையில, மீளும் தாக்கம் என்ற நேரம் அங்க ஒரு முத்தாக்கம் ஒன்று இருக்கும், பித்தாக்கம் ஒன்று இருக்கும். உதாரணத்துக்கு எடுங்களே, ஏல இருந்து பி உருவாகுது, பில இருந்து ஏ உருவாகுது. இது ஒரு மீளும் தாக்கம். மீளும் தாக்கம் என்னென்னலாம் பார்த்திருக்குத முன்னுக்குள்ள பாடங்கள்ல. அப்ப மீளும் தாக்கத்துல என்னதுன்னு சொன்னால் ஏல இருந்து பி உருவாகுற ஒரு வேகம் ஒன்று இருக்கும், ஒரு குறித்த ஒரு அளவு ஒன்று இருக்கும். அதே மாதிரி பில இருந்து ஏ உருவாகக்கூடிய ஒரு வேகம் ஒன்று இருக்கும். இந்த 2 வேகங்களும் சமனாகினால், மாறி சொல்றதாக இருந்தால்
தேறிய பரிமாற்றம் தேறிய தாக்கம் பூச்சியமாக இருந்தா ஏலிருந்து பி உருவாகிற அளவும் பியிலிருந்து ஏ உருவாகிற அளவும் அதாவது அந்த வேகங்கள் சமனாக இருந்து அங்க மாற்றங்கள் பூச்சியமாக இருக்கும் என்று சொன்னால் இதைத்தான் சொல்லுவோம் நாங்க என்னதுன்னா மீளும் சமநிலை தொகுதி என்று சொல்லுவோம். சமநிலை தொகுதின்னு சொல்லுவோம். சமநிலையில இருக்குது. சரியா? அப்ப மூடிய ஒரு மீளத்தக்க ஒரு ரசாயன தொகுதியில முத்தாக்கமும் பித்தாக்கமும் நடைபெற்று கொண்டிருந்தாலும் ரெண்டு பக்கமும் தாக்கம் நடக்கும். ஏலிருந்து பி உருவாகும், பியிலிருந்து ஏ உருவாகும், ரெண்டும் நடக்கும். நடந்து கொண்டிருந்தாலும் என்ன செய்யும் என்று சொன்னா நேரத்தோட தாக்கிகளுடையும் விளைவுகளுடையும் செறிவுல அளவுல என்ன செய்யாதுன்னா மாற்றம் இருக்காது. சரியா? ஏன் மாற்றம் இருக்காதுண்டா முத்தாக்க வேகம் பித்தாக்க வேகத்துக்கு சமனாக காணப்படுறதுனால இந்த தொகுதி வந்து சமநிலை தொகுதியாக காணப்படும். இந்த சமநிலை தொகுதி வந்து நாலு வகையான சமநிலை தொகுதிகள் இருக்குது. 4 வகையான சமநிலை தொகுதிகள் இருக்குது. ஒன்று வந்து என்னதுன்னு சொன்னால் ரசாயன சமநிலை என்று சொல்லுவோம். அதுதான் படிக்க போறோம். இந்த 4 பத்தி தான் பார்க்கிறோம் நாங்க. மூணாவது வந்து அவத்தை சமநிலை. ரெண்டாவது வந்து அவத்தை சமநிலை. நாங்க மூணாவது தான் அவத்தைய படிப்போம். ஒன்று ரசாயன சமநிலை, அடுத்தது வந்து அயன் சமநிலை, மூணாவது வந்து அவத்தை சமநிலை, நாலாவது வந்து மின்வாய் சமநிலை. மின்வாய் சமநிலை என்பது எங்களோட அடுத்த பாடம். சரியா? எங்கட 13வது பாடம் மின் ரசாயனம் என்ற பாடத்துல வரும் மின்வாய் சமநிலை. பழைய சிலபஸ்ல இது எல்லாத்தையும் ஒன்றாத்தான் போட்டு வச்சிருந்தேன். இப்ப தனி உடைச்சிருக்குது. மின் ரசாயனம் வந்து வேறையா. சரி, அப்ப மின்வாய் சமநிலைன்னு சொல்லி நாங்க இந்த 4 சமநிலை தொகுதிகள் சம்பந்தமாக இந்த பாடத்துல நாங்க பார்க்கணும். இப்ப ஒரு மூடிய தொகுதி ஒன்றுல மீளக்கூடிய ஒரு ரசாயனம் நடக்கிற நேரம் முத்தாக்க வேகம் பித்தாக்க வேகத்திற்கு சமனாகிற ஒரு சந்தர்ப்பத்துல அந்த தொகுதி சமநிலையில இருக்கும். முத்தாக்க வேகம் பித்தாக்க வேகத்துக்கு சமனாகிற நேரம் அந்த தொகுதி வந்து சமநிலையில என்ன செய்யும் என்றால் இருக்கும். அப்ப அந்த இடத்துல ஏயினுடைய அளவும் பியினுடைய அளவும் என்ன செய்யாதுண்டா நேரத்தோட மாறாது. தாக்கம் நடந்து கொண்டிருக்கும். ஏல இருந்து பி உருவாகும், பியில இருந்து ஏ உருவாகும், ரெண்டு தாக்கமும் நடக்கும். ஆனால் அங்க அளவு மாறாது. அப்படின்னா அந்த சமநிலை தொகுதிகளுக்கு நாங்க கிராஃப் வரைஞ்சா எப்படி வரும்? சமநிலை தொகுதிகளுக்கு நாங்க வரைப்பு வரைஞ்சோம் என்றால் எப்படி வரும்? இது 3 விதமான வரைப்புகள் இருக்குது. இன்னைக்கு 3 விதமான வரைப்பு காணப்படுது. அதுல முதலாவது வரைப்பு எப்படின்னு சொன்னால் நான் எடுக்கிறேன் ஏ இருக்குது. ஆரம்பத்துல நான் ஏ எடுத்திருக்கிறேன். ஒரு குடுவைக்குள்ள ஆரம்பத்துல ஏ எடுத்திருக்கிறேன். அப்ப ஆரம்பத்துல ஏ எடுத்தா நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப ஏட நான் 2 மூல் எடுத்திருக்கிறேன் வைங்களேன். 2 மூல் ஏ எடுத்திருக்கிறேன். இப்ப பி என்னது? பி இன்னும் தாக்கம் நடக்கல. அப்ப பி பூச்சியம். அப்ப பி வந்து இந்த இடத்துல இருக்குது பூச்சியம். இப்ப என்ன நடக்கும்டா ஏ வந்து மாற்றம் அடைஞ்சு தாக்கம் அடைஞ்சு பியை உருவாக்க ஆரம்பிக்கும். பி வந்து உருவாக தொடங்கும். அப்ப பி உருவாக தொடங்கக்குள்ள என்ன செய்யும் என்று சொன்னா ஏட ஏட மூல் எண்ணிக்கை அப்படியே குறைஞ்சு கொண்டு வரும். ஏட மூல் எண்ணிக்கை குறையும். ஏட மூல் எண்ணிக்கை இப்படி குறையும். ஏட மூல் எண்ணிக்கை என்ன செய்யும்டா குறையும். இதே மாதிரி இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா ஏட மூல் எண்ணிக்கை ஏ தாக்கம் அடைஞ்சு பியை உருவாக்கக்குள்ள ஏட மூல் எண்ணிக்கை குறையிற நேரம் பீட மூல் எண்ணிக்கை என்ன செய்யும்டா கூடும். பீட மூல் எண்ணிக்கை என்ன செய்யும்டா அதிகரிக்கும். பீட மூல் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதிகரிச்சு ஒரு குறித்த கணத்துல என்ன செய்யும்டா 2 பேரிட மூல் எண்ணிக்கையும் மாறாம காணப்படும். மூல் எண்ணிக்கையும் மாறாமல் தாக்கம் நடக்கும். ஆனா மூல் எண்ணிக்கை மாறாது. இந்த இடத்துல தான் நாங்க சொல்லுவோம் என்னதுண்டா இதுக்கு போறோம் இந்த டி நேரத்துக்கு பின்னால இதுல செறிவு இது நேரம் டி எடுத்துக்கோங்க. இதுக்கு பின்னால நேரம் டி நேரத்துக்கு பின்னால இந்த தொகுதி சமநிலையில காணப்படும். இந்த சமநிலை தொகுதின்னு சொல்லுவோம். அடுத்த கிராஃப் இப்படி வரும். சரியா? அடுத்த கிராஃப் இப்படி வரும். இந்த கிராஃபோட விளக்கம் பார்ப்போமா? கிராஃபை வந்து நாங்க நீங்க கிராஃபை வந்து இப்ப நான் சும்மா உங்களுக்கு தருவேன். இந்த கிராஃபை நாங்க நிறுவி எடுப்போம் எப்படின்னு சொல்லி. இப்ப இதே மாதிரி தான் ஆரம்பத்துல ஏ இருக்குது. அது மாதிரி பி இருக்குது. பி வந்து 0ல இருக்குது. அப்ப ஏ வந்து தாக்கமடைய தடைய ஏ வந்து குறைஞ்சு கொண்டே வரும். ஏ குறைஞ்சு கொண்டே இப்படி வரும். அதே மாதிரி என்ன செய்யும்டா பி தாக்கமடைய பி வந்து என்ன செய்ய போகுது இப்படி உருவாக்கிக்கொண்டு வரப்போகுது. உருவாக்கிக்கொண்டு வரப்போகுது. வந்தா ரெண்டும் ஒரு இடத்துல
நேரத்தோட அளவு மாறாத ஒரு இடம் வரும். நேரத்தோட அளவு மாறாத ஒரு இடம் வரும். அந்த இடம் வந்து சமநிலையாக நாங்க சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல வந்தீங்கன்னா ஏட செறிவு வந்து அதிகமாக இருக்குது பீட செறிவை விட இந்த சமநிலை தாக்கத்துல. இந்த இடத்துல வந்தீங்கன்னா இது வந்து ஏ, இது பி. சரியா? நான் கிராஃப் ஒழுங்கா வரைவோமா, நான் விளங்கப்படுத்தி வரைகிறேன். இங்க வந்து ஏட செறிவு குறைவாக இருக்குது பீட செறிவை விட. இந்த சமநிலை அடையலாம். அடுத்த மூணாவது கிராஃப் நீங்க என்று சொன்னால் ஏ இருக்குது, பி இருக்குது. அப்ப ஏ வந்து குறையுது, அதே மாதிரி ஏ குறைஞ்சு கொண்டு வருது, பியும் என்ன செய்யுதுண்டா அதிகரிச்சுட்டு வந்து ரெண்டும் ஒரே அளவுல போகுது. இந்த கிராஃப் இப்படி வரணுமா, இந்த இப்படி வரணும், இப்படி போகுது. அப்ப இன்னைக்கு ஏட செறிவும் பீட செறிவும் எப்படி இருக்கும்டா சமனாக காணப்படும். செறிவு இது நேரம். அப்ப குறித்த நேரத்துல ரெண்டு செறிவுகளும் சமனாக இருக்கும், மாறாம இருக்கும். நேரம் போக போக மாறாது. அப்ப அந்த இடம் தான் சமநிலைன்னு சொல்லுவோம். முத்தாக்க வேகம் பித்தாக்க வேகத்துக்கு சமனாகிற சந்தர்ப்பத்துல அந்த தொகுதி சமநிலையில உள்ளதுன்னு சொல்லுவோம். அப்ப மீளும் ரசாயன தாக்க தொகுதி ஒன்றுல முத்தாக்க வேகம் பித்தாக்க வேகத்திற்கு சமனாக இருக்குமாக இருந்தால் அந்த தொகுதியை நாங்க சொல்லுவோம் என்னன்னா சமநிலை தொகுதி என்று சொல்லுவோம். அந்த சமநிலை தொகுதியில 4 வகையான சமநிலை தொகுதிகள் இருக்குது. ஒன்று ரசாயன சமநிலை தொகுதி, அடுத்தது வந்து அயன் சமநிலை தொகுதி, அடுத்தது அவத்தை சமநிலை, அடுத்தது மின்வாய் சமநிலை. விளங்குதா உங்களுக்கு? இது விளங்கிட்டாமா? இந்த விஷயம் கிளியரா? ஓ சார். ஓகே, நோட் சரி சார். பண்ணுங்க அப்ப. கேளுங்க திலக்ஷன். சமநிலை தொகுதியில சார் அப்போ வந்து எவ்வளவு தாக்கி வந்து விளைவா மாறுதோ அதே அளவு விளைவு வந்து தாக்கியா மாறும் என்ன சார்? ஓ, மூல் அந்த அதாவது அந்த குறித்த நேரத்துல வந்து அந்த ரெண்டு பேரிட மூலளவும் என்ன செய்யாது, மாறாம இருக்கும். மூலளவோ செறிவோ என்ன செய்யாதுன்னா மாறாம இருக்கும். சமனாக இருக்கணும்னு இல்ல, மூலெண்ணிக்க சமனாக இருக்கணும்னு இல்ல. இப்ப ஏட ரெண்டு மூல் இருக்குது, சமநிலை தாக்கம் நடக்கக்குள்ள இவரோட ஒரு மூலும் இருக்கணும்ன்றது கட்டாயம் இல்ல. விளங்குதா? அப்ப ரெண்டும் ஒரு மூலுண்டு வரக்குள்ளத்தான் சமநிலை அடையும் இல்ல. இப்ப ஏட ஒரு மூல் இருக்கிற நேரம் இவரோட 0.5 மூல் கொலையும் அந்த தொகுதி என்ன செய்யலாம்னா சமநிலை அடையலாம். நாங்க இந்த கிராஃப்ல நிறுவக்குள்ள உங்களுக்கு இன்னும் கிளியரா விளங்கும். சமநிலைன்னா இந்த கான்செப்டை மட்டும் இப்ப எடுத்துக்கோங்க. என்னடா சமநிலைன்றது என்னது, முத்தாக்க வேகம் பித்தாக்க வேகத்துக்கு சமனாகிற நேரம், அதாவது ஏல இருந்து பி உருவாகிற வேகமும் பியில இருந்து ஏ உருவாகிற வேகமும் சமனாகிற சந்தர்ப்பத்தில் அந்த தொகுதி சமநிலையில இருக்கும். சரியா துலக்ஷன்?